சிஏஏ பற்றின விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறக்குறைய 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே சிஏஏ மக்கால எம்பெருமானார் வந்து ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர்னு வெளிப்படுத்துறாங்க. நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே இருந்த குறைஷி மக்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா அது ஊர் புறம் முஸ்லீம்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம்களை எச்சரிக்கை செய்தார்கள். முஸ்லீம் வாழ்னா வெளியூர் போயிரு, இங்கே இருக்காது, இங்கே இருந்தால் முஸ்லீம் வரக்கூடாது அப்படின்னு அபூஜஹல் போன்ற தலைவர்கள் கடுமையான பிரச்சனை உண்டாக்குனாங்க. இதன் அடிப்படையில் இஸ்லாத்திய மக்கள்லாம் ஏழை மக்கள் யார் சொல்ல இருக்க முடியல, நான் என்ன செய்யறது நாங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊரை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு. அந்த ஊரில் மக்கள்லாம் கொஞ்சமாக கிளம்பி எத்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சும் போது கொஞ்ச நாள் கழிச்சிச்சு அபூஜஹல் தன் பட்டணத்தில் வர்ற கடைவீதிக்கு, மக்கள் கடைவீதிக்கு வந்தால் ஒரே காலியாக இருக்குது. வியாபார ஸ்தலம் காலியாக வெறிச்சோடி கிடக்கு. ஏன்னா வெறிச்சோடி கிடக்குன்னு கேட்குறாரு. மக்கள் மிகப்பெரிய வியாபாரம் நடக்குமே, நம்ம மலைப்பட்ட மாதிரி இருக்கும், இப்படி வெறிச்சோடி கிடக்குன்னு கேட்குறேன். அப்போ கூட இந்த தோழர்லாம் சொன்னாங்க, அபூஜோட நண்பர்கள்லாம் குறைசி மக்கள் முஸ்லீம்லாம் போயிட்டு ஊரை விட்டு துரத்திட்டோம்ல, அதான் வெறிச்சோடி கிடக்கு. ஏன்னா இவ்வளோ நம்ம பெரிய லெவலில் இருந்தோம், நம்மளை மதிச்சு எல்லாருமே இருந்தாங்க. ஒரே ஒரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் பேர் வந்து நம்மளை நாசம் பண்ணிட்டாரு, நம்ம ஊரே ஒன்று நான் போச்சேன் அப்படின்ட்டு ஒரு திட்டம் திட்டார். முகமதே கொலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இரவு நேரத்தில் தன்னுடைய குறைஷி குலத்தில் எல்லாத்தையும் தலைவர்களை கூப்பிட்டு அபூஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா, அபூ சுஃபியான், இப்னு உபை, இந்த மாதிரி உமையா பின் கலஃப் போன்ற இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய வைரிகள் எதிரிகளை பிடிச்சி என்ன செய்யலாம், கொலை செய்யணும் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. எப்படி கொலை செய்யறது? எல்லா கோத்திரத்திலும் ஒவ்வொரு இளைஞர்கள் சேர்ந்து அவங்க இன்னைக்கு நாளைக்கு கொண்டுடலாம் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, வானத்தில் இறங்கி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் யார் சொல்லலாம், உங்களை கொலை செய்வதற்கு குறைஷியை முடிவு பண்ணிட்டாங்க, ஆகையால் நீங்கள் இங்கே இருக்க வேணாம், ஊரை விட்டு மதீனாவுக்கு போயிருங்க அப்படின்னு நல்லா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு. நேராக அபூபக்கர் சித்திக் எல்லாம் தன் ரசூலோட நண்பர் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அபூபக்கர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நம்மளை ஊரை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க, என்னை குறைஷியை என்னை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுட்டாங்க, நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் கேட்குறாங்க, யார் சொல்லலாம், அல்லாஹ் என் பேர் சொல்லி அனுப்பினானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என் பேர் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அபூபக்கர், அல்லாஹ் சொல்லி அனுப்பி ஜிப்ரீல் உங்களே சேர்த்து சொன்னாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா அம்மா 7 வயசு, அவங்க வரலாறு எழுதுறாங்க. ஆயிஷா அம்மா அழுதார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சூரியன் மறைஞ்சு சாயம் அப்படியே மாலை வந்துகிட்டே இருக்கு. வீட்டை சுற்றி நிறைய இளைஞர்கள், பெரிய அருவா பெரிய சோடு வாட்களை ஏந்தி நிறைய இளைஞர்கள் வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. ரசூல் என்ன பண்றாங்க, கதவை திறந்து சின்ன ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னல் அலியை கூப்பிட்டு காட்டுறாங்க, இங்க வா அலியை பாரு அப்படின்ட்டு. அலியை தவிர ரசூலை பார்க்குறாங்க. வெளியே இளைஞர்கள் நிற்கிறாங்க பெரிய வாழை வச்சுக்கிட்டு. அலியே, இவங்க என்ன கொள்றது பிளான் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு இரவு என்ன கொள்றது பிளான் பண்ணிட்டாங்க, அதனால அந்த ஊரை விட்டு போகிறேன், இந்த கட்டில் நீ படுத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு போர்வை கொடுத்தாங்க, பச்சை போர்வை. அந்த போர்வைக்கு பேர் ஹத்ரிப். அந்த போர்வைக்கு பேர் ஹத்ரிப். எம்பெருமானோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கும். ரசூலுல்லாஹ் குதிரைக்கு பேர் ஷாடியா, எம்பெருமானோட ஒட்டத்துக்கு பேர் கஸ்வா. எம்பெருமானோட ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கும், சும்மா வரலாறு எழுதலை. அந்த கத்திரிக்கின்ற போர்வையை கொடுத்துட்டு நீ இதில் படுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அடுத்த நாள் நீங்கள் மதீனா கிளம்பி வந்துருங்க, அடுத்த நீங்கள் மதீனா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம படுப்போமா? எல்லாம் வாழை வச்சுட்டு நிற்கிறாங்க நம்மளை சுற்றி. நம்ம தலைவரோ யாரோ சொல்கிறாங்க, அத்தாவை சொல்கிறாங்க, அத்தாவை சொல்லட்டுமே, அத்தாவே வெட்ட வராங்க, நீ அதில் படுத்துக்கோ, உனக்கு ஒன்றும் ஆகாது, ஒத்துக்குமா? நாம படுப்போமா? நம்ம சொல்கிறோம்ல, இவரெல்லாம் என்ன பெரிய அல்லா, அலியில் என்ன, அலிக்கு என்ன தெரியும், கொலைக்களம், கொலை வெறியோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படுத்தாங்க. அலியில் படுத்தாங்க. ரசூலுல்லாஹ் யாசின் ஒரு சூறா அல்லாஹ் கொடுத்தான். அந்த சூரோட அர்த்தம் என்னன்னா, அந்த இளைஞர்களை சுற்றி நாம் முன்னும் பின்னும் செதற எழுப்பி விட்டோம், அவர்களை பார்க்க மாட்டாங்க, நீ போகன்ட்டு அல்லாஹ் தப்பிச்சு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் தப்பித்து வந்துட்டாங்க. இந்த இளைஞர் நின்றுட்டே இருக்கான். விடிய போகுது. எய்து போது ஒருத்தர் வர்றார். இல்லை இங்கே நிற்கிறீங்க, என்ன சரின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி முகமது நான் கொலை செய்ய போகிறோம் இளைஞர்லாம் சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க, அவர் போயிட்டு இருக்காரு, மதியம் நோக்கி போயிட்டு இருக்காரு, இங்கே கொலை செய்யறீங்க, எப்படி கொலை செய்வாங்க, எப்படி போவாங்க, நாங்கள் பார்த்தே இருக்கோம் அப்படி இளைஞர்லாம் கோவப்படுறான். சரி உள்ள புள்ள போல கதை உடச்சு உள்ள போனச்சு எல்லாம் உடைச்சிட்டு வந்து அருவாள் அந்த வாழை ஓங்கி விட்டு ஓனாங்க பாருங்க. போரிய வழியில் அலியை தெரிஞ்சு பார்த்தாங்க. அலி அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அலி தொட முடியாது, அவர் அரிசி புள்ளி. அவர் அப்படியே அலிட்டு கேட்டாங்க, முகமது எங்க, நீ எப்படி வந்த அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போயிட்டாங்க, நான் தான் படுத்திருக்கேன் அப்படின்ட்டு. இந்த வரலாறு ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு இனத்தை அழிச்சோம்னா அந்த நாடு வறுமைக்கு போகும், மிகப்பெரிய வறுமைக்கு போகும், வியாபாரம் பாதிச்சிடும், உதவி கிடைக்காது. இதெல்லாம் இந்த வரலாறு சிஏ சொல்லக்கூடியது. பிரதமர் மோடி அவர்கள் இந்த சிஏ திட்டம் கொண்டு வந்து முஸ்லீம்களை அழிக்கணுன்ற ஒரு திட்டம் அவருக்கு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், அனைத்து தலைவர்களும் தெரியும். இது தோற்று போகும், இது தோக்கடிக்கணும். நிச்சயமா 24 ஜெயிக்க மாட்டார் மோடி. 2020 மோடி தோக்குறார், 2020 மோடி தோக்குறார், நிச்சயமா தோப்பார். நாம செய்ய துவா, எல்லாம் எல்லாரும் துவா கேளுங்க.
துவா கேள்வி நல்லா வெற்றியை கொடுப்பான்.